சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஊழல்னே சொல்லலாம். அதுக்கு தலைவர் சத்குரு. உப தலைவர்கள் தான் மற்றவர்கள் எல்லாம். கீழர் பாஸ்கர், பரம்பொருள் மகாவிஷ்ணு. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றது. அது என்ன அப்படின்னா, சிவராத்திரி அப்ப முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருந்தா பிரபஞ்சத்துல இருந்து வர்ற சக்தி அப்படியே எடுத்துக்குமா. எது எடுத்துக்கும்? முதுகு எடுத்துக்குமா? அன்னைக்கு மட்டும் பிரபஞ்ச சக்தி வருது, மற்ற நாள்லாம் வரமாட்டேங்குதா இல்லையா? இப்ப அதனால கண்ணு முழிக்கணும், அதுவும் உட்கார்ந்துட்டு கண்ணு முழிக்கணும், படுத்துக்கிட்டு கிடையாது, இப்படி எல்லாம் சொல்றேன். அதனால அவர் என்ன பண்றாரு, ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இப்படி இருக்கிறாரு. கூட்டம் சேருது. அது ஒரு முக்கியமான காரணம் அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷனை வச்சு ஃபேமஸ் ஆனார். அது ஒரு பிசினஸ் யுக்தி, அது பாராட்டலாம். ஆனா அதுக்காக அது உண்மையா அப்படின்னா, எந்த கிறிஸ்தவ பாதிரியாராவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க கண்ணு முழித்தால், முதுகெலும்பு நேரா இருந்தால் அப்படியே பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு எந்த கிறிஸ்தவ பாதிரியாராவது சொல்லி இருக்கிறான்னா, அல்லது சொன்னா மற்ற கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்களா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ பாதிரியார்கள் பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா அதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அதை நக்கல் பண்றதுக்கு. கிறிஸ்டின்ஸே, மற்ற மதத்தினர் இல்லை, அது ஒரு தனி உலகம் நடந்துட்டு இருக்குது. அப்படி ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த பிரபஞ்ச ஆற்றல் வருது இது வருதுன்னா பைபிள்ல எங்கடா அப்படி போட்டிருக்குன்னு கேட்பாங்க. ஆனா இந்து மதத்துலதான் யாருமே எதுவுமே படிக்கிறது இல்லையா, அதனால பிரச்சனை கிடையாது. கரெக்ட் பிரதர், இது முக்கியமான விஷயம் பிரதர். இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், என்ன கதை வேணாலும் எழுதலாம். இந்த சாமி அந்த சாமி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, கல்லு முள்ளு யாரும் கேட்க முடியாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. அடுத்தது என்னன்னா, ஏன்னா புராண கதையில சிவராத்திரிக்கு எந்த இடத்துலயும் பிரபஞ்ச சக்தி இறங்குறது தான் காரணம்னு போடல. அதுல சொல்லப்பட்ட காரணம் எல்லாம் ஒரு 2 முக்கியமான கதை, 3 வரும், 2 எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது. ஒன்னு மெயின் காரணம், உலக பிரளயத்தின் பொழுது, உலக அழிவின் போது அது அழியக்கூடாதுன்னு பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் செய்த நாள் சிவராத்திரின்னாங்க. தேவர்களும் சேர்ந்து தவம் பண்ணாங்கன்னு இருக்கு. பிரபஞ்ச சக்தி எனக்குள்ள இறங்குனா அவங்க பண்ணாங்க. அடுத்தது இன்னொன்னு வரும். அது என்னன்னா, ஒருத்தன் ஒரு வேடனை புலி துரத்திட்டு வரும், ஒரு மரத்து மேல ஏறிடுவான். அது வில்வ மரம், கீழே லிங்கம் இருக்கும். அதெல்லாம் இருட்டுல அவனுக்கு தெரியாத ஏறிடுவான். அங்கே அப்படியே தூங்கிட்டே இருக்கும்போது தூங்கிட்டா விழுந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவானா, மேல இருந்து வில்வேலையை பிரிச்சு பிரிச்சு போடுவானோ. போட்டுக்கிட்டே இருக்க அந்த சிவலிங்கத்துல படுறதுனால அவனுக்கே தெரியாம பண்ணா கூட அதோடைய பலன் கிடைக்குது, சிவராத்திரி அப்ப கண் விழித்ததோடைய பலன். இப்படி 2 கதை இருக்குது. இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வரும். இதுல எங்கேயாவது பிரபஞ்ச சக்தி இறங்குதுன்னு இருக்குதா? எதன் ஆதாரத்துல சொல்றாங்க அப்படின்னு சத்குரு கிட்ட கேட்டா அவர் சொல்ற எதுக்குமே ஆதாரம் கிடையாது. கேட்டா ஒருத்தர் கேட்கிறார், நீங்க சொல்றதுல எந்த வேதத்திலுமே இல்லையேன்ட்டு, நீங்க எந்த வேதத்தை படிச்சீங்கன்னு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு, அதுவும் பதிலும் அவரே சொல்றாரு. ஏன்னா ஆயிரக்கணக்கான வேதங்கள் இருக்குது, அதுல நிறைய எரிச்சிட்டாங்க, இப்ப ஒரு 100 தான் இருக்கு, அதுல நீங்க எதை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்குள்ள இருந்து வருது, அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நானா அடிச்சு விடுறேன்ட்டு இல்ல, இவருக்குள்ள இருந்து வருதான். ஸோ இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றத ஜாக்கிர் நாயக் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார். அதனால என்ன சொல்ற, சத்குருவோட நான் வாதிட தயார் அப்படின்ற. ஆனாலும் வாதிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இவர் நோஸ் கட் பண்றதுல டேலண்ட், அதுல சாதாரண விஷயம் கிடையாது. நோஸ் கட் பண்றதுல டேலண்ட் உடையவர். பட் இருந்தாலும் எந்த வேதத்துல இருக்குது, நீங்க எப்படி இந்துன்னு சொல்லிக்கிறீங்கன்னு கேட்டா இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா வேதத்தையும் படிச்சிருக்கிறேன், இது இந்த இடத்துல இருக்குது, நீங்க சொல்றது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எப்படியோ சமாளிச்சிடுவோம்னு வச்சுக்கோங்க. மொத்தத்துல இவருக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்ப என்ன, நம்ம மெயினா ஏன் கிறிஸ்துமஸ் சொன்னோம் அப்படின்னா, நைட் எல்லாம் அவங்களும் கண்ணு முழிப்பாங்க. கிறிஸ்துமஸ் அப்ப கண்ணு முழிப்பாங்க. ஏன் கண்ணு முழிக்கிறாங்க?
இல்ல பிரதர். என்ன இன்னும் சிஸ்டர்? ஒரு ரீசன் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க, gift குடுப்பாங்க. எனக்கு சிஸ்டர் தெரிஞ்சது இயேசு அது மட்டும் கிறிஸ்துவோடைய தான் பிறந்த பிரதர். நாள் சிஸ்டர் அது. கிறிஸ்துவோடைய பிறந்த நாள் அது. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாள் கிடையாது. பட் அவங்க இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாள் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இயேசு வேற, கிறிஸ்து வேற. அந்த இயேசு உடலில் பரிசுத்தாவி இறங்குனதா சொல்றாங்களே, அது பேர் தான் கிறிஸ்து. 2 பேரும் ஒரே உடம்புல இருக்கனால இயேசு கிறிஸ்துன்னு சேர்த்து சொல்றாங்க. சார் ஆக்சுவலா கிறிஸ்து அவர் உடம்புல இறங்குனதோடைய நினைவாக, கரெக்டா இறங்குன நாள்னு சொல்ல முடியாது, அது நினைவாக கொண்டாடப்படுது. பட் இவங்க வந்து இயேசுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கிறாங்க. அது இயேசு பிறந்த நாளோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா தான் யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ அவருடைய பிறந்த நாள்னு கண்ணு முழிச்சு காலாகலமா கொண்டாடுறாங்க. அது தப்பு கிடையாது. கரெக்ட். நம்ம இப்ப பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றோம்ல, நைட்டு அந்த 12 மாதிரி. மணிக்கு தானே ஃபோன் பண்ணி கேக்கெல்லாம் கூட வெட்டுவாங்க கரெக்ட், ஹாஸ்டல்ல எல்லாம். கரெக்ட் பிரதர். பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ற இடத்துல வந்து அப்ப கண்ணு முழிச்சா பிரபஞ்ச சக்தி வந்தா, டேய் நீ பைபிளை படிச்சிருக்கிறியா இல்லையா போடான்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஆளு உட்கார்ந்துக்கிட்டு அங்கிருந்து பிரபஞ்ச சக்தி வருதுன்ட்டு ஆளாளுக்கு சத்குரு இதை வச்சு ஃபேமஸ் ஆயிட்டாரா, அவரு நம்மளும் சொன்னதை அன்னைக்கு வச்சு ஃபுல்லா லைவ் ஸ்ட்ரீம் எல்லாரும் போடலாம். லைவ் ஸ்ட்ரீம் நைட் எல்லாம் இவங்களும் யாரையாவது கூப்பிட்டு ஆட வச்சுட்டு பாட வச்சுக்கிட்டு அப்படியே நான் ஸ்டாப் சத் சங்கு அப்படியே இப்படின்ட்டு எதையாவது ஒண்ணுத்த பண்றது. மக்களும் கண் முழிச்சிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் அது மைண்ட்ல இருக்குது. ஏன் கண்ணு முழிக்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியாது. கண்ணு முழிக்கணும் உங்க இன்னொன்னு கோயில. இது அதான் கண்ணு முழிக்கணும்னு புராண கதைகளை சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இவங்க அடிஷனலா பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் தெரியுமா நம்ம சொன்னாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரபஞ்ச ஒரே சக்தி கல்ல 2 மாங்கா. இல்ல பிரபஞ்ச சக்தின்னு மெயினா அச்சு விடுறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா மதத்தினரும் நம்ம பக்கம் இழுத்துட்டு வரக்கூடிய பிசினஸ் பண்றவங்க பண்ற வேலை இது. சத்குரு அதான் பண்றாரு இல்லையா? எல்லா மதத்தினரும் வரணுன்றதுக்காக தான் அவர் இந்து மதம் இல்ல, இதை சிவன் கடவுள் இல்ல, ஆதி யோகி, யோகத்தை கத்து கொடுத்த ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கடவுள் இல்லைன்ற மாதிரி எடுத்துட்டு வர்றாரு. அப்ப கடவுள் இல்லைன்றவர் எதுக்கு சிவராத்திரியை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் கண்ணு முழிச்சிக்க வேண்டியது தானே? ஏன் சிவராத்திரியை தேர்ந்தெடுக்கிறாரு? அப்ப அதோடைய அர்த்தம் தெரியல. சிவராத்திரிக்கு மட்டுமா கண்ணு முழிக்கிறாங்க, ஏகாதசிக்கும் கண்ணு முழிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாரு? அதுக்கு அவர் எதுவும் ஃபங்க்ஷன் கொண்டாடல, பண்ணியிருந்தா அதுக்கும் விட்டு இருப்பாரு. ஏதாவது ஏகாதசிக்கு தான் மெயினா கண்ணு முழிப்பாங்க இல்லையா? அங்க விஷ்ணு பக்தர், இங்க சைவர்கள் பண்றாங்க. மாதம் மாதம் சிவராத்திரி வரும், மாதம் மாதம் ஏகாதசி வரும், ஏகாதசி வரும். அதுக்கும் பட் கண் விழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு தான் கண்ணு முழிப்பாங்க. Correct. அது அப்படியே அதான் அந்த வருஷத்துல ஒரு நாள் வரும் பிரதர். ஏகாதசி, சிவராத்திரி இதெல்லாம் பெரிய மகா சிவராத்திரி பிரசித்தமா இருக்கும். இன்னொன்னு மாதமே மாதமே வரும். சிவராத்திரி. அதுலயும் அந்த சிவபக்தர் விஷ்ணு பக்தர் ஃபாலோ பண்றாங்க, கண் விழிப்பாங்க மாசம் மாசம் இருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்ப பௌர்ணமி அப்ப கிரிவலம் சுத்துறாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறாரு? அப்பயும் கண்ணு தானே முழிக்கிறாங்க. நிலவின் சக்தி அதிகமா இருக்கு, பிரபஞ்ச சக்தி வருது அப்படின்னு சொல்லி வச்சு விடுவாரு. அதை பத்தி அவர் கவலைப்படல. ஏன்னா அவர் எதுவும் அதை அந்த அன்னைக்கு பண்ணல. பண்ணும்போது அவர் சொல்லுவார். எப்ப திரும்ப சொல்லுவார்? சித்ரா பௌர்ணமி எப்ப சொல்லுவார். ஏன்னா அப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிறது. இதை நாங்க ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவோம், ஐய் நீ உன்னுடைய விஷயத்தை பத்தி மட்டும் சொல்ல, ஏன் மத்தவங்களை நோன்ற? இவ்வளோ தப்பான விஷயத்தை கேட்கிற உங்களுக்கு நாங்க சொல்ற உண்மையான விஷயம் உண்மைனே தெரியாதா? 10ஓட 11 விட்டுருவீங்க. அதுக்காக தான் அது தப்புன்னு சொல்றோம். ஏன்னா சிவராத்திரி மாதிரி ஒரு சிறந்த பண்டிகை உலகத்திலே எதுவும் கிடையாது. உண்மையிலே வெளிநாட்டுல எல்லாம் கிறிஸ்துமஸுக்கு 1 மாசம் லீவ் விடுவாங்களாம். அப்படி 1 மாசம் லீவ் விடணும்னா சிவராத்திரிக்கு தான் விடணும். இந்தியாவில் இல்ல, உலகத்திலே. ஆனா கொடுமை என்னன்னா ஒரு நாள் கூட லீவ் கிடையாது சிவராத்திரிக்கு. கரெக்ட் பிரதர். கவர்மெண்ட் லீவே கிடையாது. இது ஒரு சூப்பர் பாயிண்ட் பிரதர். எல்லா ஆன்மீகவாதிகளும் சிவராத்திரியை பத்தி பேசுறாங்க. பட் ஏன் சிவராத்திரிக்கு லீவ் விடல? அவங்க பொழப்பு நைட்டு தானே, அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பகல்லன்னா குரல் கொடுத்திருப்பாங்க. அதுதான் விஷயம். ஸோ இங்க இந்த சிவராத்திரி ஏன் அப்படி கொண்டாடணும் அப்படின்னா, இயேசுவை அப்பான்னு கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. முஸ்லிம்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் முகமது நபி அவங்களுக்கு அப்பா தான். அவங்களுக்கு அப்பா தான். அது அவங்களுக்கு தெரியாது எப்படி அப்பான்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட சேர்ந்து குழந்தை பெத்தாதான் அப்பான்னு ஏத்துக்குவாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப என்ன இயேசு எல்லாரையும் குழந்தைய பெத்தாரு?
இல்லையா? ஆனா அவங்க கூட எப்படி அது வந்து அந்த மதத்தை உருவாக்குனதுனால அவங்க அந்த மதத்திற்கு அப்பா. ஆனால் எல்லா மதத்திற்கும் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறதும் ஆத்மா தான், கடவுள் கிடையாது. தனித்தனி ஆத்மா இருக்கும். என் உடம்புல என் ஆத்மா இருக்கும், உங்க உடம்புல உங்க ஆத்மா இருக்கும். சோ இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை தான் சிவன். அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்றோம். ஆனா இங்க தவறுதலாக கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்மள வந்து நான் உங்களை ஆத்மான்னு கூப்பிட மாட்டேன், நீங்க என்ன ஆத்மான்னு கூப்பிட மாட்டீங்க, பேர் சொல்லிதான் கூப்பிடுவீங்க. ஏன்னா இந்த உடம்புக்கு ஒரு பேர் இருக்கு. ஆத்மான்னு வச்சா நீங்களும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான். எந்த ஆத்மான்னு திரும்பி பார்க்கறது? அப்ப யாருக்கு உடம்பே இல்லையோ அவருக்கு வேணும்னா ஆத்மான்னு பேர் வைக்கலாம். அதான் பரமாத்மா. அவர் மட்டும்தான் உடல் எடுக்காதவர் இந்த 5000 வருட கால சக்கரத்தை. இதுல முதல் பாதி சொர்க்கமா இருக்கும், அடுத்த பாதி நரகமாகும். இந்த ரகசியத்தை சொல்வதற்காகவே சிவபெருமான் அவருடைய இருப்பிடமான பரந்தாமத்தை விட்டு இந்த பூமிக்கு வருகிறார். கடைசின்னு ஒரு வருடம் அந்த புராண கதை வந்துச்சு இல்லையா, ஊழி காலத்தில் உலகம் அழியக்கூடாதுன்னு பார்வதி தவம் பண்ணாங்கன்ட்டு. ஆனால் அதுல பாதி தான் உண்மை இருக்குது. ஏன்னா அந்த தவத்தை சொல்லி கொடுக்கிறதே சிவன் தான். சிவன் வந்தாதான் உலகம் அழியுதுன்றதே நமக்கு தெரியும். உலகம் அழிய போகுதுன்ற செய்தியை சொல்லி தவம் பண்ண சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? உலகம் அழியக்கூடாதுன்னு கிடையாது. அதுவும் நடக்குது. உலகம் அழியும், ஆனா முழுசா அழியாது. கொஞ்சம் இடம் மட்டும் மீதி இருக்கும். அதுதான் சொர்க்கமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் நீங்க பிறக்கணும் அப்படின்னா, சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கன்னா என்னன்னே தெரியாது, அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. அதனாலதான் இயேசு சொல்லுவாரு, குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்க சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்ட்டு. ஆனா எப்படி பரிசுத்தம் ஆகுறதுன்னு சொல்லல. பரிசுத்தம் ஆனா வர முடியும், ஆனா எப்படி ஆகுறது அது சொல்றதுக்கு தான் கடவுள் வர. எப்பவுமே பரிசுத்தமா இருப்பவர் இறைவன் மட்டுமே. அது இயேசுவே சொல்றாரு, பரிசுத்த போதகரன் என்ன எப்படி கூப்பிடுறீங்க, பிதாவை தவிர எவனும் பரிசுத்தமானவன் கிடையாதுன்னு சொல்ற. அந்த சிவனைத்தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றான். அவரு வர சொர்க்கத்திற்கான ஞானத்தை கொடுப்பதற்காக. மற்றபடி இயேசு வந்தது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானம், சொர்க்கத்தை உருவாக்குற ஞானம் கிடையாது. நபி வந்தது முஸ்லிம் மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானம், சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான ஞானம் இல்ல. புத்தர் வந்தது புத்த மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானம், சொர்க்கத்தை உருவாக்குறது. சொர்க்கத்தை உருவாக்குறது தான் கடவுளுடைய வேலை. கிறிஸ்தவர்கள் ஹெவன்லி காட் ஃபாதர்னே சொல்லுவாங்க இல்லையா, சொர்க்கத்தின் இறை தந்தை. அவர் எங்க இருக்கிறாரு? இந்துக்களை கேட்டா தெரியவே தெரியாது, முஸ்லிம்களை கேட்டாலும் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. கேட்டா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நாங்க அப்ப என்னத்துக்கு பிரேயர் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றீங்க? அப்ப எல்லாம் ஒப்பிக்கிறாங்க. அதாவது இங்க வந்து சமஸ்கிருதம் புரியல, இந்துக்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, அங்க அரபியில பேசுறாங்க, முஸ்லிம்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, நீ தமிழ்ல தானே சொல்ற பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்ட்டு. அப்ப கடவுள் எங்க இருக்காருன்னா டக்குன்னு சொல்ல வேண்டாம் பரலோகத்துல இருக்கான்னு. அப்ப ஒப்பிக்கிறாங்க, என்ன சொல்றேன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் தான் இது. பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்றது. இங்க இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், ஆத்மாக்களாகி நாம எல்லோரும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அது நட்சத்திரத்தோட இது மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். கடவுளும் நம்மளும் ஒரே மாதிரி தான் இருப்போம். நாம பிறப்பிறப்பு சக்கரத்துல வர்றோம், சிவன் வருவது கிடையாது. முதல் 2000 வருடம் சொர்க்கத்தில் சுகமாக இருப்போம், அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், அழகு, இயற்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அப்படின்னு என்ன, சிங்கத்தினால கூட யாருக்குமே எந்த ஜீவராசிக்கும் ஆபத்து கிடையாது, நாய்க்குட்டி மாதிரி விளையாடும். அந்த மாதிரி உலகத்தை படைத்தார். அங்க இருக்கக்கூடிய கனியின் சுவை இங்க இருக்கிற கனியை விட கோடி மடங்கு சுவை மிகுந்ததாக இருக்கும். அங்க இருக்கும் ஒரு மலரின் நறுமணம் இங்க இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மல்லிகையை விட கோடி மடங்கு நறுமணம் வீசும் அங்க இருக்கிற மல்லிகை. காற்றில் எந்த நேரமும் வாசனை இருந்துகிட்டே இருக்கும்ன்ற. அங்க இருக்கிற மனித உடல் துர்நாற்றம் வீசாது. இன்னைக்கு சென்ட் போடாம ஒருத்தனால வெளியில போக முடியாத நிலைமைக்கு வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு உடல் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த காரணம் என்னன்னா பஞ்ச தத்துவம் கெட்டு போயிடுச்சு. ஏன்? மனிதனுடைய குணம் கெட்டு போனதுனால. எப்ப கெட்டு போக ஆரம்பிக்குது? முதல் 2500 வருஷம் கெட்டு போகல. சென்ட் போடுறத ஃபேஷனா நினைச்சுக்கிறாங்க பிரதர் எல்லாரும். இதனாலதான் சென்ட் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இல்ல, டியோட்ரண்ட்னு ஒண்ணு அக்கில்ல பூசுவாங்க,
யாருக்கு ரொம்ப நாட்டு அடிக்குதோ அவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியுது இல்ல, இதனாலதான் யூஸ் பண்றாங்க. சரி, இப்ப என்னன்னா சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. எப்படின்னா நான் ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா சொல்லிக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும் சொர்க்கத்துல. ஆனா 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது, ஆத்மான்றத மறந்துடுறாங்க. ஆத்மான்னு ஞாபகம் இருக்கும்போது சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ அப்ப இந்த ஆத்மா நான் எதிர இருக்கிறவங்களையும் பூர்வ மத்தியில அந்த ஆத்மா தான் பாக்குது பேசுதுன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? உடலை பார்க்கும்போது தான் வரும். ஆனா அங்க குழந்தை பிறக்கும். எப்படின்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். மற்றபடி இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க சொந்த மனைவியை கூட. அதனாலதான் 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். அவங்க இங்க வாழ்ந்தவர்கள் எங்க போயிட்டாங்க, எங்கேயும் போல மறுஜன்மம் எடுத்து எடுத்து அனைத்து காமத்துல விழுந்து அனைத்தையும் இழந்து இருக்கிற நீங்களும் நானும் தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லத்தான் இறைவன் வர. அத்திவரதர் சேத்துல இருந்து எழுப்பி பூஜைக்கு உரியதாக மாத்துறாங்க 40 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுவே இந்த 5000 வருடத்துக்கு ஒரு தடவை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சேத்துல மூழ்கி இருக்கிற நம்மை இதுக்கு காரணமான உடல் உணர்வுல இருந்து விலக்கி ஆத்மான்னு எழுப்புற. அதுதான் கல்லறையில இருந்து உன்னை எழுப்புவேன்னு பைபிள்ல போட்டிருக்கிறதோடைய அர்த்தமும். சோ அப்படி எழுப்புறவர் யாரு? கடவுள். மதத்தை உருவாக்கிய இயேசு பிறந்த நாளுக்கு 1 மாசம் லீவ் விடுறாங்க வெளிநாட்டுல. ஆனா ஒட்டுமொத்த உலகத்தையே சொர்க்கமாக்குற ஞானத்தை கொடுக்கிற கடவுளுக்கு அந்த பரமபிதாவை அவரை பற்றி எதுலையுமே இருக்காது. எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு, அவரை ஏன் நினைக்கணும், எப்படி நினைக்கணும், நினைத்தால் நமக்கு என்ன நடக்குது, அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். சக்தி வர வர ஆத்மாவுடைய உண்மையான குணம் வரும்போது வெளி உலகத்துல புத்தி போகாது. ஏன்னா சொர்க்கத்துல இருந்து ஆத்மா சக்தி இழக்க தான் புத்தி வெளியில போகுது. அப்பதான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகுது. அப்பதான் காம, கோபம், பற்று, பேராசைக்கு அது அடிமையாகிறோம். அதுல குறிப்பாக காமத்துக்கு அடிமையானதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல பெரிய குற்றமா சொல்லப்படுறது பாலியல் குற்றம் தானே இல்லையா? வேற எதுவுக்கும் பெரிய குற்றமா சொல்றது கிடையாது. பாலியல் குற்றம் தான் டக்குன்னு சினிமா ஸ்டார்லயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பிரபலமா இருக்கிறாரு, ஒரு பொண்ணு அவர் மேல பழி போடுது அப்படின்னும் போது அந்த பொண்ணு நம்பகமானதா இருக்குது, அது கூடவே ஒரு நிறைய பேர் சொல்லும் போது அவ்வளவுதான், வாய்ப்பு ஃபுல்லா கட் ஆயிடுது. இதே ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாலும் மன்னிச்சிடுவாங்க. அப்ப தெரியுது இல்ல இதுதான் பெரிய குற்றம்னு. அதுக்கு கடவுள் தப்பே பண்ணலனாலும் இந்த பாலியல் குற்றம் வரும்பொழுது அவரு அதுக்கப்புறம் அவரு வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு ஆயிடுது இல்ல பிரதர்? கண்டிப்பா. குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. என்னதான் வெளியில சப்போர்ட் பண்ணாலும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு வேற மாதிரி இல்ல இருக்கு, வேற மாதிரி ஆயிடும். இதுக்கு முன்னாடி அவர் லைஃப் அவ்வளவுதான் மூஞ்சி தலைகீழா மாறிடும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ அந்த காமத்துல தான் எல்லாம் விழறாங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ பண்றதுக்கு பேர் விபச்சாரம்ன்ற. அந்த விபச்சாரத்துல இருந்து வெளியில வரணும்னா கடவுள் சொல்றாரு விபச்சார பக்தியில இருந்து வெளியில வாங்கன்ற. அது என்ன விபச்சார பக்தி அப்படின்னா, விபச்சாரின்னு யாரு சொல்லுவோம்? கணவனை தவிர வேற ஒரு ஆணோடு தொடர்புல இருக்கிறவங்கள சொல்றாங்க. அப்ப கடவுளை தவிர வேற யாரோட உங்க புத்தி இருந்தாலே விபச்சார பக்தி தான். அப்ப எல்லாரும் பண்றது விபச்சார பக்தி தான், எல்லா மதத்தினரும். ஏன்னா யாருக்குமே கடவுளை பற்றி தெரியாது, மனிதர்கள் சொல்ல வழியில தானே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சிவனை மட்டும் வழிபட்டாங்க பாத்தீங்களா, அது அவ்விபச்சார பக்தின்றாங்க. கடவுளை பற்றி தெரியாட்டினா கூட ஒருத்தரை மட்டும் நினைத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தேவதைகள் கிருஷ்ணரை வணங்குறாங்க, இன்னைக்கு சாமியாரெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விபச்சார பக்தி ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து விடுபடுறது மட்டும் இல்ல, எல்லா பக்தியில இருந்தும் விடுபடணும். ஏன்னா கடவுளே வந்துட்டார் இல்லையா? கணவன் வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவர் போட்டோவே பார்த்துக்கிட்டு ஒரு பொண்ணு இருந்தா பரவாயில்ல. கணவன் வந்துட்டான், எதிர நிக்கிறான், இப்பயும் போட்டோவே பார்த்துட்டு இருந்தா. அது மாதிரி கடவுளே வந்துட்டார், வந்து அறிமுகம் கொடுக்கிறார். நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண பண்ண ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். பிரபஞ்ச சக்தி இல்லை, ஆத்மாவுடைய தூய்மையின் சக்தி. அது இறைவன் கிட்ட இருந்து வருது, பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வரல. அதெல்லாம் ஜடம். உயிரோட்டமானது ஆத்மாவும் பரமாத்மாவும் மட்டும்தான். அவரை தெரியாதனால இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. முதல்ல சுவாசத்தை கவனினா, இதை கவனினா. இப்ப பிரபஞ்சத்துல இருந்து நான் பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் போடுவான் பாங்களா, எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னுவான். விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் சொன்னது இவங்களுக்கு தான் பொருந்தும். அப்ப
அந்த கடவுள் இந்த கடைசின்னு ஒரு வருடம் வந்து ஞானத்தை கொடுக்கிறார்ல, இதோடைய நினைவாகத்தான் எல்லா மத பண்டிகைகளும் கொண்டாடப்படுது. எதை எடுத்துக்கிட்டாலும். ஏன்னா உடலை மறங்க, உடல் உணர்வுகள், உறவுகள் எல்லாத்தையும் மறந்துருங்க. ஏன்னா எல்லாம் அழிய போகுது, இல்லைன்னா நீங்க துக்கத்தை அனுபவிப்பீங்க. ஸோ அதோடைய நினைவு தான் இப்ராஹிம் உடைய குழந்தையை கடவுள் பலி கொடுக்க சொல்லும்போது அவரை அழைச்சிட்டு போயிடுறாரு. குழந்தை அதே மாதிரி மனைவியை இட்டுட்டு போய் வேற இடத்துல போய் விட்டுட்டு வருவார், கடவுள் சொன்னாருன்ட்டு. கடவுள் அப்படி சொல்ல போறது இல்லை, ஆனா நம்ம செய்த பாவம் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆனாலும் மனம் சலனப்படக்கூடாது. எப்படியா இருந்தாலும் ஒண்ணு விலகி போவாங்க அல்லது இறந்து போவாங்க, ஏதோ ஒட்டும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா உக்ரைன்ல பாக்குறோமே, ஒரே நாள்ல அப்படியே கணவன் மனைவி பிரிஞ்சாங்க பாருங்க. கணவன் எல்லாம் நாட்டுக்குள்ள, மற்றவங்க எல்லாம் வெளியில. கனவுல நினைச்சிருப்பாங்களா இப்படி நடக்கும்ட்டு? நடந்தது இல்லை அன்னைக்கு அதிசயம். ஸோ அப்ப இழக்கிறதுக்கு அப்ப உண்மையிலே இதை புரிஞ்சு நடந்து இறைவனோடு புத்தியை நிலைச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. இல்லாட்டினாதான் இந்த பிரச்சனை. ஸோ இப்ப இறைவன் சொல்றாரு, என் நினைவுல இருக்க இருக்க ஆத்மா தூய்மையாகும். ஆக்சுவலா நம்ம குழந்தையா பிறக்கும்போது தூய்மையா பிறக்கிறோம், ஆனா 100% தூய்மை கிடையாது. முன் ஜென்மத்துல இருந்து எடுத்துட்டு தான் வருவோம். அதனால்தான் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறீர்கள்னு சொல்றாங்க. ஆனால் வளர வளர இன்னும் கெட்டு போறோம் இல்லையா? அதே மாதிரி இப்பத்தை விட முன் ஜென்மத்துல நல்லா தான் இருப்பாங்க, அதுக்கு முந்தைய தலைமுறை நல்லா தான் இருப்பாங்க. இப்படியே 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருப்பாங்க? அப்ப நீங்க இறைவனை நினைக்க நினைக்க தூய்மையாக என்ன ஆகுதுன்னா பின்னோக்கி போயிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்கன்னா இந்த அளவுக்கு இங்க இருந்து ஜென்மம் எடுக்கிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க அடுத்த கல்பத்தில்னு அர்த்தம். ஏன்னா இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்ப 100% தூய்மை ஆயிட்டீங்க இறைவனை நினைச்சுன்னா ஆரம்பத்திலே பிறவி எடுப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்க 5000 வருடம் நீங்க அனுபவிக்கக்கூடிய தகுதியை, அதிலும் 2500 வருடம் சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதியை இழக்கிறீங்க. சரி, தகுதியை பெறுகிறீர்கள். அங்க சாப்பாட்டுக்காக நீங்க வேலை செய்ய தேவையில்லை, எல்லாமே அளவற்று இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய கடவுள் இந்த பாரத பூமியில் வந்திருக்கிற எவ்வளவு மகிமை பாரதத்திற்கு. இதனாலதான் மகிமை. எல்லா நாட்டுக்காரங்களும் பாரதத்தை நோக்கி பாக்குறாங்களா ஆன்மீகம்னா? அமெரிக்காக்காரங்களாம் வராங்களே, எதனால வராங்க? அவங்களுக்கு தெரியல எது ஒரிஜினல் யோகம்னு. இறைவனோடு புத்தி இணைக்கிறதா யோகம்னு தெரியாம கையை காலம் அடக்கிட்டு இருக்கிறாங்க பாவம். ஸோ அப்ப இறைவனை நினைக்க, இதுதான் இந்த ராஜயோகத்தின் மூலமாக உலகமே சொர்க்கமாகுது, மக்களாட்சி மீண்டும் ராஜராணி ஆட்சி ஆகுது. ஸோ அங்க எல்லாரும் அனைத்தையும் ஏத்துக்குவாங்க. ராஜாவும் அதிகாரம் செலுத்த மாட்டான், பிரஜைகளும் ராஜாவை எதிர்க்க மாட்டாங்க. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருந்தாலும் கதவு ஜன்னல் இருக்காது ராஜராணி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை அந்த கோட்டைன்னு அவ்வளோ பெரிய செவுரு. அது நரகத்தில் வந்த ராஜாக்களுடைய நிலைமை. அவங்களுக்குள்ள காம கோபம்லாம் வந்தப்புறம் அடிச்சுக்கிட்டது. சொர்க்கத்துல அந்த மாதிரி அடிச்சுக்கிறதுலாம் நடக்காது. ராமாயண மகாபாரதத்துல இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொர்க்கத்துல நடக்காது. நடந்தா அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. அது மனிதர்கள் எழுதுறாங்க. ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எதுவும் நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாதுன்றதை அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாயசம் குடிச்சா குழந்தை பிறகுது, ஆஞ்சநேயர் பறக்கிறாரு, இதெல்லாம் நடக்குமா? யோசிச்சு பார்க்கணும். 10 தலையை தூக்கிட்டு ஒருத்தன் வந்தான். ஸோ அதே மாதிரி அங்க மோசஸ் காலத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் பிரிஞ்சுது, கிருஷ்ணர் பிறந்தவொடனே யமுனை பிரிஞ்சுது. ஸோ அதுவே போதும் அது நடக்கலன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்ப கடைசியில் நமக்குள்ள நடக்கிற யுத்தங்கள் இறைவன் நினைவுல இருந்து, அதாவது கடலே கூட வழிவிடும், ஆனா காமத்தை விடுவது, அதுவும் கணவன் மனைவி ஒன்னா இருந்து தூய்மையா இருக்கிறது நடக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நடத்தி காட்டுற, அதுக்கு பரிசாக கொடுக்கப்படுறது தான் சொர்க்கம், காமம் இல்லாத பரிசுத்தமான உலகம். அதனாலதான் அவங்க பேர் பரிகள். அந்த பரினாலே தேவதைன்னு அர்த்தம். சொர்க்கத்துடைய ஒரிஜினல் பேர் பரிஸ்தான் தான். இந்துஸ்தான் சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அதோடைய பேர் பரிஸ்தான். அங்க சொர்க்கம்னு சொல்ல மாட்டாங்க, பரிஸ்தான் தான் சொல்லுவாங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இவ்வளோ ரகசியத்தையும் கடவுள் வெளிப்படுத்துற. ஸோ அப்படி வெளிப்படுத்தி நம்மை அனைத்தையும் இழந்திருக்கிற நம்மை மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க ஒரு ரேப் இருக்காது, ஒரு திருடுறது இருக்காது, ஒரு ஊழல் இருக்காது, பயம் இருக்காது, மரண பயமே இருக்காது. ஆக்சிடென்டா புஷ்ப விமானத்துல உட்காந்தா நினைச்ச நேரத்துல டக்குன்னு வேற இடத்துக்கு போகும். 5 வயசு குழந்தை ஓட்டும், ஆனா ஆக்சிடென்டே ஆகாதுன்றார். ஸோ இப்படிப்பட்ட தந்தை, சிவ தந்தை பாரத பூமியில ஒரு வயோதிகர் உடல்ல வர, அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவருடைய நினைவு தான் முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்துல ஆதாம்னு சொல்றது. ஆதி மனிதன்றது இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் அர்த்தம், ஆதிவாசி மனிதன் அர்த்தம் கிடையாது.
ஸோ அப்படி படைக்கப்பட்டவர் தான் சொர்க்கத்தில் ஆதி நாராயணன் ஆகிறார். ஏன்னா அது வம்சம். முதல் நாராயணன், இரண்டாம் நாராயணன், 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் அஷ்டலக்ஷ்மி, 8 லக்ஷ்மி. அது ராஜ பதவியுடைய பேர். மற்றபடி அவங்களுடைய ஒரிஜினல் பேர் கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் நாராயணனுடைய பேர். அடுத்தது வேற வேற வரும். அதே மாதிரி இங்க 12 ராமர் சீதை இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அந்த சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துறார். அந்த சொர்க்கத்துல தூய்மையான உடல் கிடைக்கும், சின்ன நோய் கூட இருக்காது. அதுக்கு இந்த அழுக்கான உலகத்தை நீ பார்க்காத, உன்னை பொறுத்த வரைக்கும் இது அழிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோன்ற. ஸோ அதுதான் அங்க ஓரின சேர்க்கை அதிகமாக இருக்கிற நகரத்தில், பைபிள்ல லோத் இருக்கிற நகரத்துல கடவுள் அந்த ஊரை நான் கொளுத்த போறேன், திரும்பி பார்க்காம போன்னுவர். அவங்க மனைவி மட்டும் திரும்பி பார்ப்பா, அப்படியே நின்றுடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இறைவனை நினைக்க அப்படியே தூய்மை ஆகிட்டே இருக்கிறோம். எந்த இடத்துல அதுக்கு மேல நீங்க போகாம நின்றுடுறீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் வருவீங்கன்னு அர்த்தம். அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கு மேல முன்னேறலன்னு அர்த்தம். இதே விஷயம் மகாபாரதத்திலும் கடைசியில மலை மேல ஏறுவாங்க. ஏறும்போது பொத்துன்னு செத்துருவாங்க ஒவ்வொரு பாண்டவ சகோதரர்கள், திரௌபதி எல்லாமே. தர்மர் மட்டும்தான் போய் சேருவார். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆரம்பத்துக்கு வரவங்க தூய்மையாகிறோம். ஸோ இவ்வளவு பெரிய சீக்கிரட்டு, எல்லா மதத்திலும் உள்ள சீக்கிரட்டை கடவுள் ரொம்ப சிம்பிளா சொல்றார். ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய், சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த உலகத்தின் மீது எதன் மீதும் உனக்கு பற்று இருக்கக்கூடாது. என் ஒருவனின் நினைவுல இருந்தா இங்க பிறக்கவும் மாட்டேன், பேயாவும் சுத்த மாட்டேன். உலக அழிவின் போதோ அல்லது மரணத்தின் போதோ டக்குன்ட்டு நம்ம மேல போயிட்டு அதுக்கு முன்னாடியே இறைவன் ஆத்மா 100% தூய்மையாக்கி தெய்வீக குணத்தை நிரப்பிட்டீங்கன்னா ஆரம்பத்துல வருவீங்க. இல்லைன்னா எந்த அளவு நிரப்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய பிறவி ஸ்டார்ட் ஆகும். இவ்வளவு பெரிய ரகசியத்தை இறைவன் சொன்னதுனால அவர் வந்ததுடைய நினைவாக கொண்டாடுறது தான் சிவராத்திரி. ஏன் அதை ராத்திரியில கொண்டாடுறாங்க? வேதத்துல சத்யுக திரேதாயுகத்தை பிரம்மாவின் பகல்னும், துவாபரயுக கலியுகத்தை பிரம்மாவின் இரவு, அதாவது நரகத்தை பிரம்மாவின் இரவு. அந்த இரவின் உச்சத்தில் கடவுள் வரார், வந்து இரவை பகலாக்குறார். பைபிள் குரான்ல இருக்கும், இரவுக்குள் பகலை புகுத்தினார்னு இருக்கும். ஸோ இரவை பகலாக்குறார். வருபவர் ஞான சூரியன். சூரியன் கடவுள் கிடையாது. சூரியன் எப்பவும் ஒளி தன்னிச்சையாக பெற்றிருப்பது போல் இந்த ஞானம் கடவுள்கிட்ட தன்னிச்சையாக இருக்குது. அவர் யார்கிட்டையும் வாங்கிட்டு வரல, இல்லையா? ஸோ மற்ற மதஸ்தாபகர்கள் எல்லாம் கடைசியில இந்த ஞானத்தை கேட்டுட்டு உலகம் அழியும்போது மேலே போயிடுவாங்க. அந்த மதஸ்தாபகர் ஆத்மா தான் தூய்மையான ஆத்மாவாக வந்து அந்த உடல்ல ஞானத்தை சொல்லும். கொஞ்சம் தான் எடுக்கும், அந்த கொஞ்சம் ஞானத்தை சொல்லி வர்றதுதான் மற்ற மதங்கள் எல்லாம். ஆனா நேரடியா கடவுள்கிட்ட ஞானத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் பிரம்மாவாய் வழியாக ஞானத்தை கேட்ட பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாம தான். அதுதான் பிரம்மாவுடைய குழந்தைகள், நேரடி குழந்தைகள்னு அர்த்தம். இந்த பிரம்மாவின் குழந்தைகளைத்தான் பிராமணன் சொல்றோம். இவங்க தான் உயர்ந்தவர்கள். ஏன்? கடவுள்கிட்டயே நேரடியா ஞானத்தை எடுத்து கடவுளுக்கு சமமா தூய்மை ஆகிறோம். அதாவது கடவுளின் வர்ணம் நம்மளுடைய வர்ணம் ஆகுது. வர்ணம்னு கலர், அதாவது குணம். இந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அடுத்தது தேவதை ஆகுறாங்க. இன்னும் கலர் குறையும் போது சத்திரியர், அடுத்தது வைஷ்யர், கடைசியில சூத்ரர். எல்லா குணமும் போயிடுச்சு. ஸோ இந்த கடைசியின் ஒரு வருடம் இறைவன் வந்து அந்த குணத்தை கொடுக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட இறைவனே பிறந்த இங்க வந்திருக்கிறார்ல, அதோடைய நினைவாக ஒரு நாளை எடுத்து சிவராத்திரி, கலியுக ராத்திரியில் அவர் பிறந்தார். அதாவது நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்துல பிறக்கல, ஒருத்தர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த உடலுக்கு சொந்தக்காரரைத்தான் பிரம்மான்னு சொல்றாங்க. அதைத்தான் நந்தி வாகனம்னு சொல்றாங்க. ஏன்னா கடவுளுக்கு உடல் இல்லாதனால வாகனமாக அவரை பயன்படுத்துறார். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு வாகனம் அதோடைய உடல். அவருக்கு உடல் இல்லாதனால இன்னொருத்தர் உடல்ல வராரு. ஆனா பக்தியில தலைகீழாக சிவன் பார்வதிக்கு உடல் கொடுத்துட்டாங்க. நம்ம தான் பார்வதிகள், இறைவனை நினைக்கிறோம். குறிப்பாக பிரம்மா உடலை கொடுக்கிறார். பார்வதி தான் சிவனுக்கு உடலை கொடுக்குறாங்க. ஏன்னா சிவனுக்கு தான் உடல் இல்லை, பக்தியில தலைகீழாக இருக்கு. பார்வதிக்கு தான் உடம்பு இருக்கு, அவர் எதுக்கு பாதி உடம்பு கொடுக்கணும், இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கடவுள் சொல்றாரு. இது எதுவுமே தெரியாம ரொம்ப ஈஸியா அடிச்சு விடலாம். அன்னைக்கு முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பிரபஞ்ச சக்தி வரும், அவருக்கும் கலெக்ஷன் நல்லா ஆகும், ஃபேமஸும் ஆவாரு. இதை நம்பி எல்லாம் அந்த சொல்றவங்களுக்கும் தெரியாது. சரி, இது ஒரு யுக்தி, எல்லாருமே சொல்றவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க தானே. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிவராத்திரி நம்ம அப்பாவுடைய பிறந்த நாள். ஸோ அதை கோலாகலமாக கொண்டாடணும். ஆக்சுவலா இந்த 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 கடைசி 100 வருடம் ஃபுல்லா நமக்கு சிவராத்திரி தான். ஃபுல்லாவே நமக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தான். இதோடைய நினைவாக பக்தியில ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. அந்த நாள் இறைவனுடைய ஞானத்தை சிவன் கோயிலில் போய் சொல்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி.